இந்த பதிவில் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் இணக்கமான சீடரான ஹரிதாஸ் கிரியை அறியாதவர்களும் இருக்க முடியாது. இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வை குருநாதருக்கு எழுப்பிய ஆலயம் என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். சுவாமிகள் இருந்தபோது ஒரு முறை விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடைபெற்றது. வீதி உலாவுக்காக உற்சவர் விநாயகருக்கு வெகு பிரமாதமாக அலங்காரம் செய்திருந்தார்கள். ஆபரண அணிகலன்கள் என்ன, பட்டாடைகள் என்ன! ஆஹா, விநாயகர் அன்று ஏகத்துக்கும் ஜொலித்தார். சுவாமிகளின் பக்தர்களும் சீடர்களும் உடனிருந்தனர். அப்போது விநாயகருக்கு அலங்காரம் செய்த ஒரு அர்ச்சகரை பார்த்து சுவாமிகள், இங்கே ஊர்வலத்தில் வருவது என்ன தெய்வம்? கோயிலின் உள்ளே கருவறையில் இருப்பது என்ன தெய்வம் என்று மூலவர் விநாயகர் சந்நிதியை காட்டி கேட்டார். சுவாமிகள் ஒன்றும் புரியாதவர் அல்ல. இருந்தாலும் இவர் கேட்டாலே ஏதோ உட்பொருள் இருக்கும் என்று சிந்தித்த அந்த அர்ச்சகர், இரண்டும் விநாயகர் தான் என்றார். சுவாமிகள் புன்னகைத்தார். பிறகு ஏன் உற்சவருக்கு மட்டும் இத்தனை அலங்காரம், படாடோபம்? ஆனால் உள்ளே இருக்கிற மூலவருக்கு வெறும் ஒரு முழம் பூதானா என்று கேட்க கூடியிருந்த அன்பர்கள் என்ன பதில் சொல்வதென்று திகைத்தனர். அர்ச்சகரும் தான். ஒரு சில வினாடிகளுக்கு பின் சுவாமிகள், எவரும் திகைக்க வேண்டாம், இது சரிதான். மூலவருக்கு ஆடம்பரம் வேண்டாம். அவர் வீதி உலா போகப் போவதில்லை. ஆனால் உற்சவர் ஆடம்பரத்தோடு இருப்பதுதான் அழகு. இங்கே மூலவர் தான் சுவாமி என்று தன்னை காட்டி சொல்லிவிட்டு அருகே இருந்த சீடர் சுவாமி ஹரிதாஸ் கிரியை காண்பித்து, உற்சவருக்கு ஆடம்பரம் அவசியம் தேவைதான் என்று சொல்ல சுவாமி ஹரிதாஸ் கிரி முகத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டதாக சொல்வர். அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சீடராக ஞானானந்தருக்கு அமைந்தார் ஹரிதாஸ்கிரி. தன் குருநாதர் ஞானானந்தகிரியின் தூதுவராக வெளியூர் நிகழ்ச்சிகளுக்கு தான் பயணப்பட்டு செல்வதாக கூறுவார் ஹரிதாஸ்கிரி. எந்த ஒரு நிகழ்ச்சிக்காகவும் வெளியே புறப்படுவதற்கு முன் குருநாதரின் உத்தரவை பெறுவார். அதே போன்று தான் பயன்படுத்தும் ஜிப்லா கட்டைகளை பணிவுடன் குருநாதரிடம் தருவார். அதை சுவாமி வாங்கி ராமநாமம் ஜபித்து ஹரிதாஸ்கிரியிடம் கொடுப்பார் ஞானானந்தகிரி சுவாமிகள். அதாவது குருநாதரின் திருக்கரம் அந்த ஜிப்லா கட்டைகளில் மேல் பட்டவுடன் அனைத்தும் சித்திக்கும் எனவும், குருநாதரின் பரிபூர்ண அருள் உடனிருந்து அந்த நிகழ்ச்சி ஜெயமாகும் எனவும் சீடருக்கு அபார நம்பிக்கை. உலகம் முழுக்க நாம சங்கீர்த்தனம் மற்றும் பாண்டுரங்க பக்தர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பிரசங்கம் செய்து வந்த சுவாமி ஹரிதாஸ்கிரி குருநாதரின் நினைவாக வந்தவாசிக்கு அருகே தென்னாங்கூரில் ஸ்ரீ பாண்டுரங்கன் ரகுமாயிக்கு பூரி ஜெகநாதர் கோயிலை போலவே பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பினார். காஞ்சி காமாட்சி, ஸ்ருங்கேரி சாரதா, மதுரை மீனாட்சி போல் ஜோதிர் மடத்துக்கான தேவியாக வணங்கப்பட்டு வருபவள் ஸ்ரீ மகாஷோடசி. குருநாதரின் நினைவை போற்றும் விதமாக இந்த தேவிக்கும் தென்னாங்கூரில் ஒரு சந்நிதியும் உண்டு. மகாஷோடசி என்பவள் துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகிய 3 தெய்வங்களின் இணைந்த அம்சம். எனவே நவராத்திரி காலத்தில் இந்த தேவிக்கு நடத்தப்படுகின்ற வழிபாடு மிகவும் சிறப்பு பெற்றது. அடுத்த பதிவில் தன்னை நாடி வந்த பக்தர்களின் குறைகளையும் அவர்களை ஆன்மீக பாதையில் உயர்த்தி முக்திக்கு எவ்வாறு வழிகாட்டினார் என்பதையும் பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.